இப்ப நம்ம மதுரை அவுட்டர்ல பக்கத்துல சிந்தாமணி டோல்னு போட்டிருக்கு. ஆமா, பக்கத்துல நிக்கிறோம். ஸோ ரெஸ்ட் ரூம்க்கு வந்து நிப்பாட்டியிருக்காங்க, அதனால தான் இறங்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மதுரை பஸ் ஸ்டாண்டில் வந்து 12:30க்கு வந்தது. எங்களால் இறங்கி வீடியோ எடுக்க முடியல, பஸ் உடனே எடுத்துட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவ்வளோ பஸ் இருக்குது திருச்செந்தூருக்கு. ஆக்சுவலாக த்ரூ பஸ் கிடைக்காதவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து மதுரை வந்துட்டிங்கன்னா மதுரையில் அவ்வளோ பஸ் நிற்கிது. வெளியூர்லேருந்து வர பஸ் எல்லாமே மதுரை வந்துட்டு தான் வருது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு வந்து பஸ் மாறி போகலாம், அதுக்காக சொல்ல வரோம். நாங்கள் ஒரே பஸ்ஸுங்கிறதுனால ஈஸியாக இருந்துட்டோம். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிறப்ப மேபி அப்படி தான் போவோம்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த டயத்துல இருக்காது காலையில கிளம்புனா. அதனால மதுரை வந்து மதுரையில இருந்து தான் போற மாதிரி இருக்கும். பாப்போம் எப்படி போகுதுன்னு. ஒரு வழியாக மதுரை மண்ணில் காலை வச்சுட்டோம். ஆமா, மணி இப்போ வந்து 1 ஆக போகுது. இன்னும் 5 மணி நேரம் இருக்கு போறது. ஆமாம், எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிடுவோம். பார்க்கலாம். தூங்கவும் முடியல, கஷ்டமா இருக்கு கொஞ்சம். பின்னாடி ஒருத்தர் பாட்டை போடுறாரு. யாரு என்னடா எனக்கு என்ன, நான் போடுவேன்டான்னு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு சவுண்டா மத்தவங்க எல்லாம் இருக்காங்கன்னு கூட ஒரு மேனஸே இல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் அப்படிதாங்க இருக்காங்க. இல்ல சரி, ஒரு வழியா பஸ்ல ஏறிட்டு அடுத்து தூத்துக்குடி எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அங்க போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம். ஓகே, பாய்.